கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேலும் ஒருவருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். யாருக்கு இந்த சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல 300க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பி தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இந்த வழக்குல முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த கனகராஜ் ஓட்டுநர் அவர் உயிரிழந்த வழக்குல அவருடைய சாட்சியங்களை மறைச்சதாக அவருடைய உறவினர்கள் ஏற்கனவே சுதாகர் ஐபிஎஸ் தலைமையில விசாரணை நடத்திய போது அவருக்கு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சூழல்ல அந்த கனகராஜுடைய உறவினர் ரமேஷ் என்பவருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க. வருகின்ற 28ஆம் தேதி கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருக்காங்க. அவரிடம் இப்ப அண்மையில் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.